இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பல சாதனைகளுடன் 2024 சிறப்பான அடைவு நிலையை பதிவு செய்த HRD கார்ப். மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப் வரலாற்றில் 2024 ஆண்டில் மிகச்சிறந்த நாடாக அமைந்துள்ளது. நிதி மற்றும் செயல்பாட்டு அடைவு நிலை உட்பட பல துறைகளில் அந்த சாதனை கடந்த ஆண்டு உச்சத்தை தொட்டது. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்ச லெவி கட்டணமும் 2024 வசூலானது. முந்தைய ஆண்டை காட்டிலும் 8.9 விழுக்காடு அதிகரித்து 2.32 பில்லியன் ரிங்கிட்டாக லெவி கட்டண வசூல் பதிவாகியது. ஏராளமான முதலாளிகள் விதிமுறைகளை பின்பற்ற தொடங்கி இருப்பதும் HRD கார்ப்பின் வசூல் முறையில் ஏற்பட்ட முன்னேற்றமும் இந்த வரலாறு காணாத லெவி கட்டண வசூலிப்புக்கு உதவி இருப்பதாக அறிக்கை வாயிலாக அதன் நிர்வாகம் குறிப்பிட்டது. வசூலான தொகை நேரடியாக ஊழியர் பயிற்சி திட்டங்களின் வளர்ச்சி மற்றும் அமுலாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும். நிதி உதவி என பார்க்கும்போது 2023 ஆண்டை விட 29 விழுக்காடு அதிகமாக நாட்டின் அந்த மனித மூலதன மேம்பாட்டு நிறுவனம் 2.27 பில்லியன் ரிங்கிட்டை விநியோகித்துள்ளது. ரமலான் காலத்தில் நன்கொடை பொருள் பொட்டலங்களுக்கு அதிகமான செலவு செய்வதை தவிர்ப்பீர், பிரதமர் கோரிக்கை. அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் குறிப்பாக அன்பளிப்பு கடைகளில் பொருட்களில் அதிக செலவுகளை தவிர்த்து கொண்டு ரமலான் செலவில் மிதமான போக்கை கடைபிடிக்குமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். நன்கொடை பொருட்களை பொட்டலமிடுவதற்கு அதிக செலவில் செய்வது குறித்து இன்று பிரதமர் துறையில் மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் கவலை தெரிவித்தார். நன்கொடை பொருட்கள் குறிப்பாக பேரீச்சம் பழங்களை பொட்டலமிடுவதற்கு சில நேரங்களில் உதவியை விட அதிகமாக செலவும் ஆகும் என அவர் சுட்டிக்காட்டினார். ரமலான் மாதம் முழுவதும் அனைத்து அதிகாரப்பூர்வ அரசாங்க நிகழ்ச்சிகளை அமைச்சுகள் அல்லது துறைகள் ஏற்பாடு செய்தாலும் மிதமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரமலானின் உண்மையான முக்கியத்துவத்தையும் உணர்வையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்கொடை வழங்கும் பொருட்களை ஆடம்பரமான பெட்டிகளை பயன்படுத்தி வழங்குவதால் மக்களுக்கு அதனால் என்ன பயன்? பொட்டலங்களின் ஆடம்பரத்தை விட உண்மையான உதவியில் கவனம் செலுத்துவதுதான் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். மேலும் வளங்கள் தேவைப்படுபவர்களுக்கு சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஹரிராயா கை செலவுக்கு வைத்திருந்த 28,000 ரிங்கிட் மொத்த பணமும் பறிகொடுத்தார் மோசடிக்கு ஆளான வங்கி பணியாளர். ஹரிராயா செலவுக்காக 30,000 ரிங்கிட் கடன் வாங்க எண்ணிய 55 வயது ஆடவர் இல்லாத ஒரு கடன் திட்டத்தில் 28,000 ரிங்கிட்டிற்கும் மேல் பறிகொடுத்துள்ளார். இத்தனைக்கும் அவர் ஒரு வங்கி பணியாளர். இம்மோசடி சம்பவம் நெகிரி செம்பிலான் ஜம்போலில் நிகழ்ந்துள்ளது. பிப்ரவரி 12 ஃபேஸ்புக்கில் பார்த்த விளம்பரத்தை நம்பிய அவ்வாடவர் வாட்ஸ்அப் வாயிலாக ஒரு முகவருடன் தொடர்பு கொண்டுள்ளார். கடனுக்கு விண்ணப்பிக்க ஒப்புக்கொண்டவருக்கு விண்ணப்ப கட்டணமாக 460 ரிங்கெட் விதிக்கப்பட்டது. அதனை கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு மாற்றிய அவ்வாடவர் 3 நாட்களில் மேலும் பல தடவை பணத்தை செலுத்த கேட்கப்பட்டுள்ளார். அப்படி அவர் செலுத்திய மொத்த பணமும் 28,112 ரிங்கெட் ஆகும். 30,000 ரிங்கெட் கடனுக்கு விண்ணப்பித்தவர் அது கைக்கு வரும் முன்பே தானே 28,000 ரிங்கிட்டை வெளியாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டும் அவருக்கு சந்தேகம் வரவில்லை. கடைசியில் மேலும் 6,000 ரிங்கிட் செலுத்த வேண்டும் என கூறப்பட்ட போதே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். அம்மோசடி குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஜெம்போல் போலீஸ் கூறியது. அலோஸ்டாரில் பெற்ற தாயை தீ வைத்து கொளுத்திய மகன் 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பு. அலோஸ்டார் ஜாலான் டோக்லங்கில் உள்ள வீட்டில் வெறித்தனத்துடன் தனது தாயாருக்கு தீ ஊட்டியதாக நம்பப்படும் ஆடவன் ஒருவனை விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை போலீசார் பெற்றனர். அலோஸ்டார் நீதிமன்ற வளாகத்தில் மேஜிஸ்ட்ரேட் நூர்சிஃபா முகமது ஹம்சா அந்த நபருக்கு எதிரான தடுத்து வைக்கும் உத்தரவை பிறப்பித்தார். கொலை செய்ததன் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் இன்று முதல் மார்ச் 9 வரை அந்த சந்தேக பேர் வழி தடுத்து வைக்கும் உத்தரவு பெறப்பட்டது. மாற்றுத்திறனாளிக்கான கார்டை வைத்திருந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ஆடவனை காலை மணி 8:30 அளவில் நீதிமன்ற லாக்கப்பிற்கு போலீசார் கொண்டு வந்தனர். 2019 ஆண்டிலிருந்து குடும்ப பிரச்சனையால் அந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது. வெறித்தனமான செயல்பட்ட அந்த நபர் நேற்று தனது தாயாருக்கு தீயூட்டியதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன.
தீக்காயங்களுடன் அவனது தாயார் வீட்டில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். நிலவில் தரையிறங்கிய இரண்டாவது அமெரிக்க தனியார் விண்கலம். அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் விண்கலம் விண்வெளியில் நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. அந்த மைல்கல் சாதனையை படைத்த இரண்டாவது தனியார் நிறுவனமாக ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் திகழ்கிறது. அதே சமயம் செங்குத்தாக அந்த சாதனையை புரிந்த முதல் தனியார் நிறுவனமாகவும் அது பெயர் பதித்துள்ளது. ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸின் ப்ளூ கோஸ்ட் மிஷன் 1 விண்கலம் நிலவின் வடகிழக்கே அமெரிக்க நேரப்படி நேற்று அதிகாலை 3:34 மணிக்கு தரையிறங்கியது. விண்கலம் பாதுகாப்பாக நிலவை தொட்ட கையோடு டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஏவுதள கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். நிலவில் எடுக்கப்பட்ட முதல் படத்தை விரைவிலேயே விண்கலம் பூமிக்கு அனுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்கலம் தற்போது வரை நிலைத்தன்மையுடனும் செங்குத்தாகவும் உள்ளது என அந்நிறுவனத்தின் CEO ஜேசன் ஸ்கிம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் பக்கவாட்டில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குடியேறிகளை கடத்தும் கும்பலான கெங் ஹேர்மன் முறியடிப்பு, 15 இந்தோனேஷியர்கள் கைது. கிராம தங்கும் விடுதிகள் மற்றும் மலிவு கட்டண ஹோட்டல்களை தளங்களாக பயன்படுத்தி கள்ளக்குடியேறிகளை கடத்தி வந்த கேங் ஹெர்மன் கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் சுங்கை புலோவில் உள்ள ஒரு கிராமம் தங்கும் விடுதி மற்றும் பட்ஜெட் ஹோட்டல்களில் புகித் அமான் மேற்கொண்ட 2 சோதனைகளின் போது அக்கும்பலை சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 15 பேர் பிடிபட்டனர். 22 வயது முதல் 53 வயதிலான அவர்கள் அனைவரும் இந்தோனேஷியர்கள் ஆவர். மலேசியாவுக்குள் நுழையவோ அல்லது இங்கிருந்து வெளியேறவோ ஒரு தலைக்கு 1800 ரிங்கிட்டிலிருந்து 2000 ரிங்கிட் வரை கட்டணம் விதிக்கப்படுவது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்தோனேஷியாவில் உள்ள முகவர்களிடம் கள்ள குடியேறிகள் அக்கட்டணத்தை செலுத்துகின்றனர். இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடத்தல் நடவடிக்கை கடந்த 2 மாதங்களாகவே கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், மலாக்கா ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கைதானவர்கள் மேல் விசாரணைக்காக சுங்கை புலோ போலீஸ் தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டனர். காசாவுக்கு உதவி பொருட்கள் சென்றடைவதற்கு அனுமதி பேர் இஸ்ரேலுக்கு ஐநா வலியுறுத்து. காசாவுக்குள் உதவி பொருட்கள் நுழைவதற்கு உடனடியாக அனுமதிக்கும்படி இஸ்ரேலுக்கு ஐநா நேற்று கோரிக்கை விடுத்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட காசா வட்டாரத்திற்கான மனிதாபிமான உதவி பொருட்கள் அனுப்புவதை யூத அரசாங்கம் தடை விதித்த சில மணி நேரங்களுக்கு பின் ஐநா இதனை வலியுறுத்தியது. காசாவுக்கு உடனடியாக மனிதாபிமான உதவி பொருட்கள் சென்றடைவதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்க வேண்டும் என ஐநா தலைமை செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் இணையத்தில் பதிவிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப அனைத்து பிணையாளிகளும் விடுவிக்கப்பட்டதால் அமைதி முயற்சியில் மீண்டும் முட்டுக்கட்டை ஏற்படுவதற்கான முயற்சிகளை எல்லா தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காசாவுக்கான உதவி பொருட்களுக்கு அனுமதி மறுக்கும் இஸ்ரேலின் முடிப்பு கவலை அளிக்கும் நிலைமையை ஏற்படுத்தி உள்ளதோடு அனைத்துலக சட்டத்தை மீறும் சாத்தியத்தை அது ஏற்படுத்தி உள்ளதாக மனிதாபிமான உதவிகளுக்கான ஐநா அலுவலகத்தின் தலைவர் தாமஸ் ஃபிளெட்சர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் உடைந்த உறவை ஒட்ட வைப்பேன், உக்ரைன் அதிபர் நம்பிக்கை. வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் வெடித்த மோதலால் உடைந்து போன உறவை மீண்டும் ஒட்ட வைப்பேன் என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சூளுரைத்துள்ளார். எனினும் பொதுப்படையாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அப்பேச்சுகள் தொடர வேண்டும் என்றார் அவர். எது எப்படி இருந்தாலும் அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் ரஷ்யாவிற்கு எந்த இடத்தையும் விட்டுக் கொடுக்காது என ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறினார். உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்திய அமெரிக்க பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு லண்டன் சென்ற ஜெலன்ஸ்கி அங்கு செய்தியாளர்களிடம் பேசினார். அமெரிக்காவுக்கு ஓர் அமைதி திட்ட முன்வரவை அனுப்புவது தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய தலைவர்கள் விவாதிப்பது ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும் அவர் சொன்னார். வெள்ளிக்கிழமை நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட சந்திப்பில் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருவரும் ஜெலன்ஸ்கியுடன் காரசாரமாக விவாதித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெலன்ஸ்கியின் பிடிவாதத்தால் பொறுமை இழந்த ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் அமெரிக்க உதவிக்கு நீங்கள் நன்றி கற்றவர், எங்கள் நாட்டுக்கு அவமரியாதை செய்கிறீர் என கடுமையாக சாடினார்.